தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 24, 2024 பாரதிய ஜனதா கட்சி திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் சேரன்மகாதேவி மேற்கு ஒன்றியத்தில் புதியதாக மண்டல தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாவட்ட தலைவர் தயாசங்கர் மற்றும் பொதுச் செயலாளர்கள், மாவட்ட துணைத் தலைவர்கள், மாவட்ட செயலாளர், தேர்தலில் அதிகாரிகள் முன்னிலையில் நமது இசக்கிமுத்து அவர்களுக்கு மண்டல தலைவருக்கான பதவி பிரமாணம் படிவத்தை படித்து வாசித்த போது, அதே நேரத்தில் கிளைத்தலைவர்கள், சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட தலைவர் அண்ணன் தயாசங்கர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். ஒன்றிய நிர்வாகிகள், தொழில் பிரிவு நிர்வாகிகள், வர்த்தக அணி நிர்வாகிகள், பட்டியல் அணி நிர்வாகிகள் மற்றும் தாமரை சொந்தங்கள் கலந்து கொண்டனர். பாரத் மாதா கி ஜெய். ஸ்ரீராம். போட்டிலாம் கிடையாது. ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் தலைவர்கள் தேர்ந்தெடுப்போம். அந்த அடிப்படையில் மாநிலத்திலிருந்து மாநில நிர்வாகிகள், பொதுமக்களோட அமைப்பு செயலாளர், பொதுமக்களோட செயலாளர், மாவட்ட தேர்தல் அதிகாரி, மாவட்ட தலைவர், அதுபோல நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள், வேளாண் அனைவரும் கருத்து சொல்லியிருப்பீங்க. அந்த ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நம்ம வீரவர்களோட பகுதியை சேர்ந்த திரு கே. இசக்கிமுத்து அவர்களை அதற்கு பிறகு நம்ம மண்டலோட பிரதிநிதி, அதாவது மாவட்ட தலைவருக்கு தேர்தல் நம்ம கட்சியில் நடக்காது. ஆனா ஒரு நடைமுறை, ஒரு தேர்தல் நடந்துச்சு, அது மாவட்டக்கான பிரதிநிதித்துவ தேர்ந்தெடுப்பாங்க. நாளைக்கு மாவட்ட தலைவருக்கு தேர்தல் அவங்க வாக்காளர் இருக்கக்கூடியது நம்ம இசைமுத்துவோ நம்ம அவர் மண்டல பிரதிநிதியா நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அது மாவட்ட தலைவர் அறிவிப்பு வந்தபோதே அது வேலை கொடுத்து கொடுப்பாங்க. இப்ப நம்ம இசைமுத்து அவர்களே அக்கா கோமதி அவர்களும் இருக்காங்க, ஆனந்த வலிச்சிருக்காங்க. இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம ஒன்றியத்துடைய தலைவர் இசக்கிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்குமாறு நம்ம மாவட்ட தலைவர் ராமராஜனுடைய உரையை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சின்ன குறிப்பு சரியா? இப்போ நம்ம ஒன்றிய தலைவரே நம்ம அம்பாசபுரம் சட்டமன்றத்துடைய பொறுப்பாளரும் மாவட்ட தலைவருமான வழக்கறிஞர் ராமராஜனுடைய அவர்கள் வாழ்த்து பேசுவார். பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரான இன்று பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு இந்த மண்டல பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கும் பொழுது நான் உறவாக இருக்கிறேன். இப்பொழுது வீர விருப்பத்திற்கும் அப்பாற்பட்டு என்று கட்சியை வளர்ச்சி பாதையாக சென்று என் பகுதியில் முன்னிலை கட்சியாக உருவாக்கி நடைபெறும் அனைத்து தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக வெற்றி பெற செய்யும் அனைத்து பொறுப்புகளை நான் ஏற்று அதனை நிறைவேற்றுவேன் என்று எனது முந்தைய மற்றும் முதலீட்டின் பேரில் நான் உறுதிமொழி சாதனை இருக்கிறேன். மண்டலத்துடைய வேட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட மண்டல ஒப்புதீங்க மாவட்ட தலைவர் அவர்கள் வாழ்வாங்க.
சேவை மேற்கு ஒன்றிய தலைவருடைய ஒரே ஒரு விஷயம் தான், இப்ப நம்ம ரசிகர் வந்து எல்லா தொழில் செய்தாலும் தெரியும். ஒரு உதய தலைவராக ஆகணும்னா எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கணும், இதெல்லாம் செஞ்சுக்கணும். ஆனா இவரே தனது உழைப்பை மட்டும் உறுதியாக போட்டு உழைப்பை என்று வீண் போகாது அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலும் ஆற்று தெரிவிக்கிறேன். மகிழ்ச்சியான வேலை. அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சியில சேரன் மகாதேவி மேற்கு மண்டலத்தின் தலைவராக நம்முடைய அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். பல பேர் வந்து நம்ம வந்து அவரோட பணியை சிறப்பித்து பாராட்டி இதெல்லாம் வந்து அவர்கள் ஆதரவு பெற்றவர்களுக்கு நன்றி. அதேபோல் தமிழ் சொன்ன மாதிரி அவர்களுக்கு உதவி மூலமாக இந்த பதவியை எட்டியுள்ளார். ஏற்கனவே என்னுடைய முழு உதவி மூலமாக இந்த பகுதியை பாரதிய ஜனதா கட்சி வளர்ப்பார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய இயக்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மேற்கொண்ட தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு மாபெரும் கட்சி, ஒரு இயக்கம் உலகத்திலேயே அதிக உறுப்பினர் ஒரு இயக்கம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியில ஒரு ஒன்றிய தலைவராக ஆயிருக்கிறார். ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அவர் எதற்காக வந்திருக்கிறார் சொன்னால், இந்த நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக, இந்த தமிழக மக்களுக்காக உழைப்பதற்காக, மத்திய ஆண்டு கொண்டிருக்கிற மோடிக்கு அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக அவர்கள் இந்த பகுதியை உங்களுக்காக உழைப்பதற்காக வந்திருக்கிறார். ஒரு பதவி ஆட்சிக்காக வரவில்லை. இங்கே இருக்கிற அத்தனை ஒரு பேச்சாளராக இருக்கின்றீர்கள், மண்டலத்தில் உறுப்பினராக இருக்கின்றீர்கள், தேர்வு உறுப்பினர் இருக்கிறார்கள், அத்தனை ஒரு மாபெரும் இயக்கத்திலே இன்னைக்கு ஒரு பதவியேற்பு பொறுப்பில் இருக்கிறீர்கள். மக்களுக்காக வேலை பார்க்கிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே நாட்டு மக்களுக்காகவும் மக்களுக்கு யார் வைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பொறுப்புகள் வரும். மற்றவர்கள் கொள்ளையடிப்பதற்கோ இல்லை காப்பாற்றுவதற்கு அல்ல. தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நான் வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளை வாழ வேண்டும், தன்னுடைய பேர் வாழ வேண்டும் ஒரு இயக்கம் இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் எங்கே இருக்கின்ற ஒரு ஆட்சி கொண்டிருக்கிற மோடி அவர்களை பிரதமராக கொண்டிருக்கிறார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பட்டியலிடத்தை ஒரு பெண் ஜனதையாக இருக்கின்றார். ஒரு சாதாரண ஒரு சாமியாக வருகிறார். அந்த பாரதிய ஜனதா கட்சியிலே நீங்கள் எல்லோரும் பேசுகிறவராக இருக்கின்றனர். ஒரு மன்ன தலைவர் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனையும் பாராட்டி விளையாடுகிறேன். நன்றி வணக்கம். கமிட்டி போடுறீங்க, நீங்க மண்டல தலைவர் தேர்தலுக்கு வேலை முடிஞ்சு நினைக்காம நாயகர்களுக்கு நீங்க நம்ம டீம் சர்டிபிகேட் நேரில் சந்திச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகள் அனைவரும் இங்கு வந்துட்டு போயிட்டாங்க. நேரில் அவங்களை பார்த்து கமிட்டி போட்டுக்கள் அந்த கமிட்டி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து உங்களுடைய கிளைகள் ஆகலாம் கமிட்டியார் பார்த்து இவங்களுக்கு நேரத்தை சந்திக்க சொல்லி இப்போ ஆளுநருக்காக கோபதியமாக இருக்கணும். அவங்க அந்த பணியை விட்டு அந்த வேலையை செய்ய வைக்கணும். நாளைக்கு மாவட்ட தலைவர் வரும்போது தயார் செஞ்சு நம்ம மாவட்ட துணைத் தலைவர் தகவல் இவங்க வரும்போது அவங்க எந்த பகுதிக்கு வராங்களோ அந்த பகுதியோட கிளைத்தலைவர் அன்னைக்கு இருக்க சொல்லி முதல்ல அவங்கள வச்சு அவங்களுக்கு வரவேற்கணும். கிளைத்தலைவர் சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்புறமா தான் கிளைத்தலைவர் பிள்ளையோட குடிச்சோட கதை கிடையாது. கிளைத்தலைவர் கடைசி வரைக்கும் கூட பயணிக்க கிளைத்தலைவருக்கு இவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ, கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த கூட்டத்தை தொடர்ந்து தக்க வைத்து சேர்மாதிரி மேற்கு ஒன்றியத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அம்பாசமுத்திரம் சட்டமன்றத்தில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அடுத்தபடியாக நம்ம மாவட்டத்தில் தயார் செய்கிறவர்களை வாக்குகளை வழங்குமாறு நடந்துகொண்டிருக்கும் சேலை மேற்கு மண்டல தேர்தல் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட உறுப்பினர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர்கள்,
அவர்களே, வேதாரம்பம் அவர்களே, மாவட்ட செயலாளர் அப்படி கங்கேஸ்வரன் அவர்களே, இந்த மண்டலோட தேர்தல் பிரபாரியாக அதன் புதிய அவர்களே, மேலும் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்றையோட தேவை மேலும் மண்டலோட நாயகன் தம்பி எஸ்பி குட்டி அவர்களே, நடைபெற்றிருக்கும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் ஆயிரம் இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் சிரமமாக இருந்தது. நம்ம மண்டல இடையில இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக இந்த மண்டலை தகுதிப்படுத்தி இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு போனதுக்கு சொந்தக்காரர்கள் எஸ்பி கொடுத்தாலும் சரி, இதை இங்கே இருக்கிற எல்லா கூட்டமும் சரி, எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கூட்டம், ஒரு உற்சாகம் எல்லாமே நன்றி வணக்கம். மண்டலத்தால் அழைக்கப்பட்ட அவர்களுக்கும் ராமபாண்டி அவர்களுக்கும் ஈஸ்வரன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் செயலாளர் கங்கேஸ்வரன் அவர்களுக்கும் அந்த கிடைத்தல் படித்த கையெழுத்தை எங்களுக்கு கொண்டு தரும். பின்னாடி தெரியலங்க என்ன நரேந்திர மோடி வந்தே வந்தே
உடல் உடல் சாயன சிவா என்ன நம்பி நம்பி 203 கணேசன் என்ன
சாப்பிடுங்க, சாப்பிடும் போது தான் எடுப்பலாம். பைக்கில் போய் கூப்பிட்டு ரொம்ப மழை திங்காம வீடியோ. இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.